Okay, we have Kodai ma'am with us. Madam is an anesthesiologist and she has a special interest in pediatric anesthesia. And madam is specially concentrating on pediatric population. அதாவது குழந்தைங்களுக்கு எப்படி வந்து அனஸ்தீசியா கொடுக்கறது அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். மேடம், பீடியாட்ரிக்ஸ்க்கு வந்து அதாவது சில்ட்ரனுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறது என்னோட குழந்தைக்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து ஐ நோ த ரிஸ்க்ஸ் அண்ட் as well as how what are all the things involved, but I fully trusted in everybody who's giving it and everything, and it was explained to me என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன மேம் ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி பீடியாட்ரிக் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கும் ஒரு அடல்ட் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்? அண்டு ஒரு பேரண்ட், நானும் ஒரு பேரண்ட் தான், ஒரு பேரண்ட்டோட ஃபியர்ஸ் எப்படி இருந்தாலும் இருக்கும், நிறையவே இருக்கும். அனஸ்தீசியா கொடுக்குறேன் என்ன ஆகும் ஏதாகும் சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்க? ஏன்னா சர்ஜன் வில் டெல் த ப்ரொசீஜர் ஒன்லி, நீங்களும் யூ ஆல்சோ ஹாவ் டு டெல் பிகாஸ் யூ ஆர் மோர் இன் ஃபோக்கஸ்ட் ஃபார் பீடியாட்ரிக்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த இவங்களோட அடல்ட் சர்ஜரியோட. ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேம்? ஓகே, குழந்தைங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறதுங்கிறது வந்து அடல்ட் கொடுக்கறது ஒரு சேலஞ்ச் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது டபுள் சேலஞ்ச். ஏன்னா குழந்தைங்களையும் சேஃபாக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், அவங்க ஃபேமிலியையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா? அதனால பீடியாட்ரிக் அனஸ்தீசியாவுக்கு எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு தேவை. எல்லாரும் யார் எடுத்தோடனே எல்லாரும் போய் பீடியாட்ரிக் அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. இட் இஸ் டெக்னிக்கலி ஆல்சோ சேலஞ்சிங். ஐ எம் ஹாப்பி தட் ஐ வாஸ் ட்ரெயின்ட் பை அ பெஸ்ட் பீடியாட்ரிக் அனஸ்தட்டிஸ்ட் இன் த வேர்ல்டு, டாக்டர் ரெபேக்கா ஜேக்கப்னு சொல்லிட்டு. அங்கே ட்ரைனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எப்படி நாங்கள் அனஸ்தீசியா கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பீடியாட்ரிக் கேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடி நாள் வந்து குழந்தைங்கள நாங்கள் போய் பார்ப்போம். பார்க்குறது அப்படின்னா பார்த்து பழகணும். அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க ஃபேவரட் டாய்ஸ் என்ன, கார்ட்டூன் என்ன, அவங்கள வீட்டில் எப்படி செல்லமாக கூப்பிடுவாங்க அப்படின்னு பேசி பேசி அந்த சைல்டுக்கு முதல்ல ஒரு கான்ஃபிடென்ஸாக கொண்டு வரணும். இங்கே யாரோ ஒரு டாக்டர் வந்து ஊசி போடுவாங்க அப்படின்னு அவங்க நம்மளை நினைக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அதே மாதிரி தான் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் நாங்கள் பேசுவோம். என்ன டிஃபிகல்ட்டிஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், வெளியே எங்கேயாவது போனால் யார்கிட்டையாவது வருவாங்களா வரமாட்டாங்களா, இந்தளவு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி அந்த ஃபேமிலியோட ஒன்றா தான் நாங்கள் வெளியே வரணும். மற்ற இன்வெஸ்டிகேஷன்லாம் ரெகுலராக பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சிடும். அதே மாதிரி பீடியாட்ரிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபாஸ்டிங் கைட்லைன்ஸு 6 ஹவர்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? 6 ஹவர்ஸ் வந்து சாலிட்ஸு. ஆனால் பீடியாட்ரிக்கு 6 மணி நேரம் சாப்பிடாம வச்சுருக்கிறது எந்த குழந்தையாலும் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பீடியாட்ரிக் பாப்புலேஷனுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கிளியர் லிக்விட்ஸ் கொடுப்போம். அப்படின்னா வெறும் தண்ணி, இல்லை குளுக்கோஸ் வாட்டர், ஓஆர்எஸ் வாட்டர், பிளெயின் இளநீ அந்த மாதிரி கொடுப்போம். அது வந்து நெக்ஸ்ட் டே வந்து எத்தனை மணிக்கு பேஷண்ட் அந்த குழந்தையோட சர்ஜரி டைம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டே இப்போ நம்ம குழந்தைய பார்க்குறோமா, குழந்தை வந்து நம்மளை பார்த்தோன்னா சிரிக்கணும், இல்லைன்னா ரெக்கக்னைஸ் பண்ணிடணும், இல்லைன்னா மேடம் பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் ரேப்போ க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா குழந்தைங்க கூட, அவங்களுக்கு உங்ககிட்ட குழந்தைய கொடுக்கறதுக்கான கான்ஃபிடென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம கொடுக்குற அனஸ்தீசியாலே. அதே மாதிரி இப்போது சர்ஜரி டைம் டிலே ஆகுது, முன்னாடி வேறு ஏதாவது சர்ஜரி இருக்குது அப்படின்னா அப்படியே ஜஸ்ட்டு விட முடியாது. அப்போ 1 hour 3 hours ஆகிடும் இல்லையா குழந்தைக்கு. அப்போ நாங்கள் கால் பண்ணி அந்த 2 ஹவர்ஸ்க்கு முன்னாலே கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லணும். அந்தளவு ஹைட்ரேட்டடாகவும் வச்சுருப்போம், காமாக வச்சுருப்போம். சில சமயம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ப்ரீ மெடிக்கேஷனுங்கிற பேரில் லேசாக தூங்குறதுக்கான மருந்து கொடுப்போம். எல்லாருக்கும் இப்போ நாங்கள் கொடுக்குறது இல்லை பெருசாக, அந்த மாதிரி கொடுத்தும் தூங்க வைப்போம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கு அவங்க பாட்டுக்கு ஸ்மூத்தாக வந்துடுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து இப்போ இவங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு வந்தாலே என்ன எல்லாருக்கும் பயம், ஊசி போட்டுருவாங்க. எல்லாரையும் அப்படி தானே சொல்லி குழந்தைங்களை பயமுறுத்துறாங்களே. டாக்டர் வந்துடுவாங்க, ஊசி போட்டுருவாங்க. ஆனால் ஊசி வந்து அவங்களுக்கு ஒரு பயம் கிடையாதுங்க, அதுதான் தப்பு. ஏன்னா பீடியாட்ரிஷியன் நமக்கு இருக்காங்க, அவங்க வேக்சினாக போட்டு தள்ளிடுவாங்க. இன்ஜெக்ஷனை பற்றி குழந்தைங்களுக்கு, ஒரு சர்ஜரிக்கு வர குழந்தைங்களுக்கு பயம் கிடையாது. இருக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற லேசான பயம் இருக்கும் அப்படின்னாலும் அது ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர் கிடையாது. அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, நம்ம சேஃபாக மதர் இல்லைன்னா ஃபாதர் கிட்ட தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து பிரித்து கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் இருக்கும். செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஊசியை விட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் குழந்தை கூட அவங்க அம்மா இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த ரூமில் குழந்தைக்கு மானிட்டர்லாம் வச்சு பார்ப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. சில குழந்தைங்க நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற குழந்தைங்க நம்மளை பார்த்தோன்னே சிரிப்பாங்க, உள்ளவா நான் டிவி காட்டுறேன், இல்லை பலூன் கொடுக்குறேன், ஏதாவது சொன்னால் நம்மகிட்ட வந்துடுவாங்க. ஒரு ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பார்ப்போம், வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய தொடவே மாட்டோம் நாங்கள். அவங்க அம்மா மடியிலே தான் இருப்பாங்க.
நாங்கள் வந்து ஜென்டிலாக அனஸ்தட்டிக் இன்ஜெக்ஷன், அதுவும் குழந்தைங்களுக்கு தெரியாமல். இப்படி குழந்தை வந்து அம்மா மேலே இருக்குது அப்படின்னா பின்னாடி இருக்கிற கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே அப்படியே இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம். அப்படியே அவங்க தூங்கிடுவாங்க, அம்மா மடியிலேயே தூங்கிடுவாங்க. அம்மா கிட்ட இருந்து தூங்குற குழந்தைய தான் நாங்கள் எடுத்துட்டு உள்ளே போவோம். அந்த அம்மாவுக்கும் அழுகுற குழந்தைய தூக்கிட்டு போனால் பார்க்கறதுக்கு நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மங்கியை தூக்கிட்டு போகிறோம், அந்த அந்த ஃபீலிங் வந்து அந்த மதருக்கும் இருக்காது, அந்த குழந்தைக்கும் இருக்காது. தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. கரெக்ட். அதே மாதிரி உள்ள தியேட்டருக்குள்ளே போனாலும் ஒரு பீடியாட்ரிக் அனஸ்தட்டிஸ்டோட முக்கியமான குவாலிஃபிகேஷனே வந்து மதர்லி ஆட்டிடியூடுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை இருக்குது அப்படிங்கிறது அது வேற யாரோ குழந்தை அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம குழந்தையா இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிதான். நம்ம குழந்தைய விட அம்மா பார்த்துக்கிறத விட அதிகமாக தான் தியேட்டரில் நாங்கள் பார்த்துக்குவோம். ஏன்னா அதுக்கு சேஃபான மருந்தெல்லாம் கால்குலேட் பண்ணி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ இதுக்கு கொடுத்தா தாங்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுலேருந்து, ஏசி இருக்கும் ஆப்ரேஷன் தியேட்டரில், குழந்தை குளிரும் அப்படிங்கிறது போத்தி விடுறதுலேருந்து, வலி இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத, வலியை வந்து நம்ம ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணிவிடுவோம். எவ்வளோ எப்போ கொடுக்கணும், அனால்ஜிசியா கொடுக்கணும், எந்த டைமில் கொடுக்கணும், என்ன மெடிசின்ஸ் கொடுக்க போறீங்க, என்ன டோஸ் கொடுக்க போறீங்க, எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி வச்சுருவோம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த வலி மருந்து ஆரம்பிச்சிருவோம். ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோடனே அந்த இடத்துலையும் வந்து வலி இல்லாமல் ஊசி போட சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஆசன வாய் வழியாக கொடுக்குற மருந்து எல்லாத்தையுமே கொடுத்து கம்ஃபர்டபுளான குழந்தைய தான் கூட்டிகிட்டு வருவோம். இப்போ வந்து உள்ளே போகிற குழந்தை வந்து இந்த மாதிரி அமைதியாக போச்சு அப்படின்னா வெளியே வரும்போது இதே மாதிரியே வரும், அமைதியாக. ஆமாம். இல்லை நம்ம பிடுங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை இப்போ ஊசி போடும்போது அழுதுச்சின்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வெளியே வரும்போது அதே மாதிரி தான். ஏன்னா நடுவில் நடந்தது ஒன்றுமே தெரியாது குழந்தைக்கு. அந்த மாதிரி அழகாக தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கோவம் தான் இருக்கும், அதே மாதிரியே தான் வரும். It becomes a very traumatic experience அவங்களுக்கு. இல்லைன்னா they feel very traumatized, very scared and traumatized because of it. நான் என் பையன் கூட ஃபுல்லாக உள்ளே இருந்தேன், என் கூட தான் வந்தாங்க, அனஸ்தீசியா கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அவனுக்கு. அவன் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணல, அமைதியாக தான் இருந்தான். when he came out also he came out very quietly came out. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக மேம். presence of a figure and he was already been with that மேடம் கூட இருந்தால he was fine. So that is correct ma'am, that is very very true நினைக்கிறேன். So next என்ன மேம் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் வந்து ரிகவரி என்ன மேம் பண்ணுவோம்? ரிகவரி வந்து ஜென்ரலாக அடல்ட்டுக்கு பண்ணுற மாதிரி ரிகவரி தான், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அனஸ்தீசியா கொடுத்த உடனே ஒரு எப்படியும் அந்த ட்ரக்கோட எஃபெக்ட்லாம் போகிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த டைம்லேயே நாங்கள் பேரண்ட்டை கூப்பிட்டு அவங்க கையில் எப்படி குழந்தைய கூட்டிகிட்டு போனோமோ அதே ஸ்டேஜில் தான் வெளியே வரும்போதும் இருப்பாங்க. பட் என்னென்னா அனஸ்தீசியா எஃபெக்ட் மட்டும் கிடையாது, அது முடிஞ்சவொன்னே நம்ம கொடுக்குற அனால்ஜிசியா எஃபெக்ட்லாம் தூங்குவாங்க. அதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டு எழுப்புறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஜென்ரலாக நம்ம குழந்தைங்களே தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் எழுப்புனா எப்படி இருப்பாங்க, பயங்கர கிராங்கி ஆகிடுவாங்க. அதனால நாங்கள் எழுப்பவே மாட்டோம். பேரண்ட்கிட்டையும் சொல்லிடுவேன், அவன் மயக்கத்தில் இல்லை தூங்கிட்டு இருக்கான், அவனை நல்லா தூங்க விட்டுருங்க, அன்டிஸ்டர்ப்டாக தூங்க விட்டுருங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சோன்னா அவனா எந்திரிக்கும் போது எந்திரிச்சுக்கிட்டோம். இல்லை நடுவில் எந்திரிச்சு கண்ணை தர பேரை சொல்லு அப்படின்லாம் சொன்னோன்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிடுவாங்க. அதனால அப்படியே நான் தூங்க சொல்லிடுவேன். தூங்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தால் அப்புறம் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இதே தான் அனஸ்தீசியா முடிஞ்சோன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒன்றுமே வாயில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். 4 ஹவர்ஸ் கழிச்சு குழந்தை கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுக்குறது, தண்ணியில் வாந்தி வரலன்னா ஜூஸ் ஏதாவது. ஏன் மேம் அந்த 4 ஹவர்ஸ் நீங்கள் ஏன் மேம் அது அந்த ரெசிடுவல் எஃபெக்ட் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 4 ஹவர்ஸ் சொல்கிறோம். ஜென்ரலாக 2 ஹவர்ஸில் போயிடும். பட் எல்லா அனஸ்தட்டிக் ட்ரக்ஸுமே வாமிட்டிங்கை காஸ் பண்ணும் இல்லையா? அப்போ வந்து நம்ம ஏதாவது கொடுக்கும்போது வாந்தி எடுத்துச்சுன்னா அப்புறம் டிலே ஆகிடும். அதனால தான் அந்த சேஃப் பீரியட் 4 ஹவர்ஸ் கழிச்சு. ஆமாம். ஸோ இதை தவிர வந்து பீடியாட்ரிக் அனஸ்தீசியாலயா இருக்கும்போது உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன மேம்? ஆஸ் அ டாக்டர் நீங்கள் ஒரு பீடியாட்ரிக் பேஷண்ட்டை அப்ரோச் பண்ணும்போது, குழந்தைங்களை அப்ரோச் பண்ணும்போது வேறு என்ன சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்குது மேம்? நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கேஸ் கூட சொல்லலாம். யூ ஹேட் எனி பர்டிகுலர் சேலஞ்ச் தட் யூ ஹேட், யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். பீடியாட்ரிக்ஸே ஒரு சேலஞ்ச் தான். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதான் சில குழந்தைங்க வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அந்த குழந்தைங்களாம் நமக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும் அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்தா அவங்க ஹாப்பி ஃபேஸை பார்க்கும்போது. சில குழந்தைங்களாம் கிராங்கியாகவும் இருக்கும், அவங்களுக்கும் நாங்கள் சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் தான் கொடுப்போம். சில குழந்தைங்க வந்து என்னன்னே சொல்ல தெரியாமல் இந்த மென்டலி சேலஞ்சு குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து யார் மேலேயுமே ட்ரஸ்ட் வராது. அவங்க கூட இருக்க கேர்டேக்கரும் அவங்கள ரொம்ப ரொம்ப வருஷமாக அந்த கஷ்டத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை விட மோசமாக போயிடுமோ குழந்தை இந்த அனஸ்தீசியாலாம் கொடுத்து அப்படிங்கிற பயம் இருக்கும். அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ திங்க் அந்த ஆட்டிஸ்டிக் சைல்ட்
அந்த சைல்டுக்கு இந்த டென்டல் ப்ரொசீஜர் தான் இப்போ எனக்கே இப்போ ரீசெண்டாக தான் தெரியும். டென்டல் ப்ரொசீஜருக்கு அனஸ்தீசியாலாம் குடுக்குறாங்க அப்படின்னு. ஏன் டென்டல் ப்ரொசீஜர் எதுக்குப்பா அனஸ்தீசியாலாம் குடுத்து பண்ணுறீங்க அப்படி. பட் தேவைப்படும் இல்ல மேம். ஏன்னா ஆமா. பிகாஸ் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் த டீத் அப்படின்னு சொன்னபோது தே நீட் தட் அனஸ்தீசியா குடுத்து அவங்க அமைதியாக இருக்கும்போது தான் தே கேன் அலைன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்பெஷல் கிட்ஸுக்கு இந்த ஆட்டிஸ்டிக் சைல்டுக்கு கொடுக்கும்போது என்ன மேம் நார்மல் சைல்டோட அது இன்னும் எந்த விதத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? அந்த குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கலா எதுவுமே சேலஞ்ச் கிடையாது. நார்மலா இருப்பாங்க குழந்தைங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. அன்லெஸ் யூ ஸ்போக் டு தெம். அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. என்ன எக்ஸ்ட்ராடினரியா பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த ஓகே. ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறது. ஓகே. சில பேர் கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்கள மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்குமே ஒழிஞ்சு, ம் மத்தபடி டெக்னிக்கலா ஒன்றும் டிஃபிகல்ட் இருக்காது. ம் ம் அவங்களுக்குலாம் ஏன் டென்டல் கேரிஸ் வருதுன்னா, ம். மேனேஜ் பண்றது, பல்லு விளக்க வைக்கிறது டெய்லியுமே ரொம்ப ஓகே கஷ்டமா இருக்கும். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா டென்டிஸ்ட் எல்லாம் அண்டர் அனஸ்தீசியா தான் அவங்க ஃபுல் பல்லையே பார்ப்பாங்க. ஓ அந்த அளவுக்கு அவங்க சுத்தமாவே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஓகே. அப்படி ஓபன் பண்ணா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த டூத் வில் பி டிகேட். டிகேட். அவ்வளோ அதுக்கப்புறம் மோசமா இருக்கும். தென் தே வில் ஒரு 3 ஓகே ஹவர்ஸ் ப்ரொசீஜர் நடக்கும். ஓகே அவ்வளோ எல்லா ஓகே. பல்லையுமே அவங்க 3 ரிப்பேர் years they பண்ணணும். have to be in anesthesia ஆமா and then you ஆமா have to do it. So it's almost like a full day of they have to be in the ஆமா தே ஹேவ் hospital டு and பி be இன் in த the ஹாஸ்பிட்டல். hospital. பட் அது ரொம்ப நெசசரிங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட கன்சர்ன் பல்லு நல்லா இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ம் ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட வச்சா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் அவங்க கன்சர்னாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தவங்க கேட்குற கேள்வியே நாளையிலேருந்து சாப்பிடுவானா, நாளையிலேருந்து சாப்பிடுவானா, அப்படி தான் இருப்பாங்க. ம் ம் அதனால அந்த ப்ரொசீஜர் அவங்க சாப்பிட்றதுக்காக தான் பண்ணுறது. அது பெயின் இருக்கிறதுனால மேபி அவங்க பெயின் இருக்கும், அங்கே உள்ளே போய் மாட்டிக்கும், சாப்பிட சாப்பிட மாட்டாங்க. மாட்டாங்க. ஸோ அதனால அதனால தான் தீஸ் ஆர் த பண்ணுறாங்க. திங்ஸ் தட் இது.